ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் பொங்கல் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்ம பார்த்திங்கன்னா பச்சரிசி பாசிப்பருப்பு வச்சு தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பச்சரிசியை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்வீட் பொங்கல் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல. நான் கோதுமை ரவையை 250 மில்லி கப் சைஸில் அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் கோதுமை ரவைக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கிட்டு, பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நான் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ பருப்பை வறுத்துட்டும் சேர்க்கல, ஊற வைக்கவும் இல்லை. அப்படியே பாசிப்பருப்பை கழுவிட்டு நான் வேக வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டோம்னா தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஒரு பக்கம் கேஸில் பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நான் ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் திராட்சை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடைசியாக நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே இப்போது ரவையை வறுக்க போகிறதுனால நெய் முன்னாடியே நிறையா சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை நம்ம வறுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில். ஒரு 2-3 நிமிஷம் ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வேகணும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே சமயம் கோதுமை ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். அப்படியே மசிச்செல்லாம் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போதே பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். ரவையை வேக வைக்கும்போது தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் கரெக்டாக. இப்போ ஸ்டவ்வில் இந்த பக்கம் நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் நான் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். கோதுமை ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துடுறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை ரவையோட சேர்த்துடலாம். வடிகட்டிக்கோங்க. வெள்ளத்தில் தூசி கல்லெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு செய்கிறது நல்லது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணோம்னா கரெக்டாக குக் பண்ணி எடுக்க முடியும். இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அதனால் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துடும். கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கெட்டியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக குக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல்லத்தை கரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு கூட சேர்க்க வேணாம், ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாகிட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சூடு ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால் இது கரெக்டான பதம் தான். இப்போ கடைசியாக இது கூட நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே 4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, அதனால் இப்போ நான் நெய் சேர்க்கல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் முந்திரி திராட்சையை வறுக்கும் போது ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ கடைசியாக கூட நீங்கள் நெய் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கோதுமை ரவை ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக நம்ம ஸ்வீட் பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பச்சரிசியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம கோதுமை ரவையை வச்சு ஸ்வீட் பொங்கல் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்வீட் பொங்கல் இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி ஸ்வீட் நம்ம செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் வந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மீடியமாக நான் சேர்த்துருக்கேன், கரெக்டாக சேர்த்துருக்கேன். ஸ்வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கோதுமை ரவை ஸ்வீட் பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.